ஆக்டர் தனுஷ் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் அவரோட முகத்துக்கு நேராவே நீ எல்லாம் ஒரு ஹீரோவான்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தனுஷ் அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாம, நடிக்க தெரியாம, இங்கிலீஷ் கூட பேச தெரியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாத்தையும் மீறி அவரோட சொந்த அண்ணன் தயாரிப்புல உருவான துள்ளுவதெல்லாம் இளமை அப்படிங்கிற ஒரு படத்துல தனுஷ் நடிக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறமா காதல் கொண்டேன், திருடா திருடி, தேவதையை கண்டேன் அப்படின்னு கண்டினியூஸா நிறைய படம் தனுஷ் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நிறைய பேர் தனுஷ ஒல்லியா இருக்கான், இவனெல்லாம் ஹீரோவா எங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தனுஷ் ரொம்பவுமே மனசு உடஞ்சு இருக்கிறாரு. மனசு உடஞ்சு இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாம ஒரு முடிவு பண்றாரு. இன்னைக்கு என்ன யாரெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் ஒரு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார் ஆகி காமிக்கிறேன். அதுக்காக ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி புதுப்பேட்டை, பொல்லாதவன், யாரடி மோகினி அப்படின்னு ஹிட் மூவியை தனுஷ் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு 2011 ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு அந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு தனுஷ் வாங்கவும் செய்யறாரு. அதோட நிக்காம இவனெல்லாம் தமிழ் சினிமாவில் ஹீரோவா பார்க்க முடியாதுன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு தலைவன் ஹாலிவுட்லயே நடிக்கிற அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்காரு. தனுஷ் அவரோட வாழ்க்கையில மொத்தமா 4 நேஷனல் அவார்டை வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவிலேயே அதிக நேஷனல் அவார்டை வின் பண்ண ஒரே ஹீரோனா அது ஆக்டர் தனுஷ் மட்டும்தான். ஆக்டர் தனுஷ் அவருக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம்